சிஎஸ்கே ட்ரிப்பாத்திய சங்கரை அடுத்த மேட்ச் விளாடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உங்களை மாதிரியே. விளாடவே கூடாது, இதில் என்ன யோசனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் சிஎஸ்கே அந்த மாதிரி முடிவில் இருக்கும்போது நம்ம என்ன முடியும்? ஸோ இந்த மேட்ச்சில் 2 பேரில் ஒருத்தங்களை ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு உள்ளூராக சொல்லுது. பட் தெரியல, நம்மளுக்கு சொன்ன 2 பேரும் ட்ராப் பண்ண மாட்டாங்கன்னு. பட் கண்டிப்பாக ஒருத்தரையாவது பண்ணிடுவாங்க. அதுவும் முக்கியமாக திருப்பதி வந்த தலைவெல்லாம் ஷியோர் ஷாட் ட்ராப்பு. ஏன்னா இதுவே வந்து செகண்ட் லைஃப், 2வது வாழ்வு அவருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் அவரை தூக்கிட்டாங்க, வேணாங்க தயவு செய்து போயிருங்க. ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற மொத்த லாயல் ஃபேன்ஸு கும்பல்லாம் ஓடி போகுது தலைதறிச்சு வேறு ஃப்ரான்ச்சைஸி பக்கம். உங்களை தயவு செய்து நான் உட்கார சொல்கிறேன் உட்காந்துருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாலே அதை உட்கார வச்சுட்டாங்க வெளியே. ஆனால் துரதிருஷ்டவசமாக ருத்ராஜ் கெய்க்வாடு வெளியே போனதுனால வேறு இப்போ இந்தியன் பேட்டர் உள்ளே இல்லையேன்னு அவரை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், கொண்டு வந்ததும் வந்துட்டீங்க, எதுக்கு வெறும் ஷைக் ரஷீதோடு நிப்பாட்டுறீங்க? அப்படியே உள்ள ஒரு வன்ஷ் பேடியை போடுங்கன்றேன் நான். ஏற்கனவே இந்த ராமகிருஷ்ணா வேற வெளியே உட்காந்துருக்காப்புல, ராமகிருஷ்ணன் எஸ் சார் உள்ளேனையா அப்படின்னு ரெடியாக உட்காந்துருக்காரு. இந்த சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்க்கும்போது ராமகிருஷ்ணா பேரை பார்த்தோம் எல்லாருமே ராமகிருஷ்ணா 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 ஒரே கும்பல் கோஷ்டி சத்தம்லாம் பளிர்னு எங்கே போனாலும் என்னடா அது ராமகிருஷ்ணனுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா அப்படின்னு நான் யோசித்தேன். அதனால் ராமகிருஷ்ணன் ரெடியாக இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி வந்துட்டு யாருன்னு தெரியாது, சுந்தரமூர்த்தியா இவர் யார் இவர் வன்ஷ் பேடி வேறு ரெடியாக இருக்கிறார். ஸோ வன்ஷ் பேடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தட்டி தூக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உள்ளன. அனைத்தும் சகல வசதிகளும் செஞ்ச ஒரு பேட்ஸ்மேனாக அவர் இருக்கிறாரு. மிடில் ஆர்டரில் உங்களுக்கு வச்சு வாங்குறதுக்கு இருக்கிறாரு. ஸோ அதனால் திருப்பதி வந்து திருப்பத்தை விட உங்களுக்கு வந்து வன்ஷ் பேடி அற்புதமான ஒரு பேட்டர், தயவு செய்து வாங்கிட்டு போங்க அப்படின்றேன் நான். ஸோ வன்ஷ் பேடி உள்ளே வந்தால் எனக்கு சந்தோஷம். பட் அதை தாண்டி ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை வந்து சுந்தரமூர்த்தியை கூப்பிட்டு வந்தாலும் சரி, யாரை கூப்பிட்டு வந்தாலும் எனக்கு ஓகே தான். பட் திருப்பதி வந்தால் திருப்பம் வேண்டாம், அந்த பேரும் வேணாம், அந்த ஆளும் வேணாம், அவர் பேட்டும் வேணாம், அவர் அடிக்கிற ஷாட்டும் வேணான்றேன் நான். பேட்டு ஷாட்டு ஓகே. ஸோ விஜய் சங்கர் ஸ்லாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கர் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுத்த வீரர் அப்படின்றனால திருப்பதி வந்தால் திருப்பத்தை கம்பேர் பண்ணும்போது சங்கர் சிமெண்ட் கொஞ்சம் பரவாயில்ல. சங்கர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவர் வந்து நீங்கள் யோசிக்கலாம், அவர் வந்து இவராங்க அவர் சிவாஜி சங்கராக இருந்து அதுக்கப்புறம் எந்திரன் சங்கரா இன்னைக்கு ஐலேருந்து இந்தியன் சங்கராக மாறினவரான்னு கேட்டால் கிடையாது. அவர் பிறக்கும் போதே ஐ சங்கர் தான், அப்புறம் இந்தியன் சங்கரா மாறி இன்றைக்கி வந்துட்டு இந்த ராம் சரண் படம் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த சங்கரா மாறி இருக்கிறார் இன்றைக்கி, கேம் சேஞ்சர் சங்கரா. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அவர் சிவாஜி சங்கரா இருந்ததான் அவருக்கே நினைப்பு கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட சங்கரை ஏன் நீங்கள் பிடிக்கணும் தான் நான் கேட்குறேன். ஒரு சிவாஜி சங்கராக இருந்தாவது பரவாயில்லப்பா, சிவாஜி சங்கர் இன்றைக்கி ஏதோ இப்படி ஆகிட்டாருன்னு நீங்கள் சொல்லலாம். ஏய் நீ பிறக்கும் போதே ஐ சங்கர், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்குறேன். அதனால் சங்கர் சிமெண்ட்டை தயவு செய்து உட்கார வைக்கலாம், ரைட்டுங்களா? பட் ஒரே ஒரு ஸ்லைட்டஸ்ட் பாயிண்ட் சிஎஸ்கே என்ன யோசிக்கும், நம்மளே யோசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக ஒரு ஒரு ஓவரால் சேஞ்ச் ஓவரை சிஎஸ்கே கிட்ட எதிர்பார்க்கவும் முடியாது. யாராக இருந்தாலுமே அது கொஞ்சம் பிரச்சனைங்க, ஒரு பெரிய ரிஸ்க் அது. நீங்கள் மாற்றலாம், நீங்கள் ஒரேடியாக மொத்த டீமே ஒன்று ஒன்றா அப்படி அதாவது நீங்கள் இந்த ஜெங்கான்னு ஒரு கேம் விளாடுவாங்க, இந்த பசுலாம் விளாடுவாங்கள்ல, ஒன்று தூக்குனீங்கன்னா மொத்தமும் பதம் விழுந்துடும். அப்படி பார்த்து எடுக்கணும், இது எடுத்தால் கீழே எதுவும் விழாதுன்னு பார்த்து எடுக்கணும். நீங்கள் 2 எடுக்கிறேன் நான் பெரிய இது அதுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா மொத்தமாக போட்டுக்கும். அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி சங்கர் சிமெண்ட் இந்த மேட்ச்சில் இருக்கட்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. திருப்பத்தை மட்டும் திருப்பி அப்படியே அந்த ஊர் பக்கம் அனுப்பிடுங்க, ரைட்டா? முடிஞ்சால் எஸ்ஆர்ஹெச்சில் வந்துட்டு நீ வாங்கிக்கிறியா திரும்ப, நான் வேணா ஒரு வாங்கிக்கிறதுனா நீ காசு போட்டு இல்லை மாப்பிள்ள, நான் காசோட சேர்த்து அனுப்புகிறேன், நீ திரும்ப வாங்கிக்கன்னு சொல்லி கூட நீங்கள் அனுப்பி விட்ருங்க. பட் வேணாண்டா, இந்த இவர் சொல்லுவார் சந்திரமுகியில் வடிவேலை பார்த்துட்டு இவர் சொல்லுவார், அண்ணே இந்த சந்திரமுகியில் வடிவேல் சொல்லுவார், நான் சொல்லிட்டேன் அண்ணே வேணாம்னே, இந்த டாக்டர் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம்னே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி திருப்பம் நமக்கு வேண்டான்றேன் நான். திருப்பத்தை வெளியே உட்கார வச்சு வன்ஷ் பேடியை உள்ளே அழைத்து வாருங்கள், சங்கர் சிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அந்த வாய்ப்பிலையும் சங்கர் சிமெண்ட்டு தான் யார் என்பதை யாருன்னு காட்ட வேணாம், வேற யார் மாதிரியாவது அவர் விளையாட முயற்சித்து நல்லதாக ஏதாவது பண்ணால் நன்று, இல்லை என்றால் அதுக்கு ஒரு ராமகிருஷ்ணனை நம்ம கூட்டிகிட்டு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு சிஎஸ்கே தள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்தியன் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்குமோ இல்லை ஃபாரின் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் கிடையாது. ரச்சின் ரவீந்திரா வந்து அப்படியே நூலளவில் தப்பிச்சு வந்திருக்காரு. இந்த பவர் பிளேயில் அடித்த 3-4 4 பார்த்து சிஎஸ்கே வந்து தொலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவரை உள்ள பிளேயிங் ஒன்று வச்சுருவாங்க, அதில் பிரச்சனை இருக்காது.
மற்றபடி தோனியோ இல்லை ஜடேஜாவோ வந்துட்டு இம்மூவபிள் இர்ரீப்ளேசபிள்னு நீங்கள் சொல்லலாம் தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும். ஜடேஜா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஸ்லாட்டில் வேறு யார் இருக்கா அவங்களுக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி அதே பண்ணு, என்ன பண்ணுறது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட வண்டி ஓட்டணும். பட் இந்த 2 மாற்றங்களில் ஒரு மாற்றத்தை பண்ண வேண்டும் என்று நான் சொன்னதை நீங்களும் ஆமோதிக்கிறீர்கள் என்றால் கமெண்ட்ஸில் ஆமா என்று போட்டுவிட்டு உடனடியாக என சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விட்டு செல்லுங்கள். நீங்கள் இதற்கு முன்னிருந்தே இந்த வீடியோவை இந்த சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்களாயினில் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் செய்யாவிடில் தயவு செய்து இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இந்த தாழ்மையோட வேண்டுகோள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோனா உங்களை பார்க்குறேன். அது வர்ற விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.